சட்ட விதிகள்லாம் இருக்குது. நம்ம திரும்ப அது எதுக்கு நம்ம இங்கே ஆழமாக சொல்கிறோம்னா, ஒரு காவல்துறை விசாரணைக்கு ஒரு மாணவனையோ ஒரு கல்லூரி படிக்கிற மாணவனையோ இல்லை ஒரு வேலைக்கு செல்கிற மாணவரையோ அதிகாரியில் கூட்டு போகிறது மிகப்பெரிய தவறு இல்லையா? அந்த சட்டத்தை அதை தோறா பயன்படுத்துறதுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது, யார் வழங்கியது? நீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையாக சொல்லுது. என்ன சொல்லுது? அஜித் வழக்கில் இந்த காலத்தை கொண்டும் தனிப்படை இருக்கக்கூடாது, தனிப்படை வச்சுருக்காங்க, இன்னும் தனிப்படையை கலைக்கலை. இது சம்பந்தமாக நாங்கள் ஆல்ரெடி நாங்களுமே ஒரு சின்ன வழக்கில் பாதிக்கப்பட்டு நாங்களும் அதே தனிப்படையால் அதே அண்ணா ஸ்டேஷனில் எங்கள் மீது ஒரு சிறு வழக்கு கேட்டதுக்கு முன்னுக்கு புறநாக அந்த இன்ஸ்பெக்டர் காவல்துறை ஆய்வாளர் புரவசிலா வந்து முன்னுக்கு புறநாக பதில் சொல்லி அதிகாரி தூக்கி கொண்டு போய் இதே மாதிரி பசங்களை வந்து அடித்து அவங்கள நீதிமன்றம் கூட்டு போகிறாங்க. நாளை நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. நீதிபதி கேட்குறாரு, என்ன வழக்குன்னு கேட்குறாரு. வழக்கை சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் இந்த வழக்குக்கு எப்படி போட்டீங்கன்னு கேட்குறாங்க. திரும்ப நீதிபதி கேட்குறாரு, என்னப்பா ஒரு மாதிரி ஆள் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா அந்த மாதிரி காவல் அதிகாரி வந்து அந்த அம்மா வந்து அவங்க அடித்தாங்க. யார் அடித்தாங்க? கூட யார்? அவங்களோட டிரைவர் இன்னொரு 2-3 பேர் சேர்த்து அடித்தாங்க. உடனே நீதிபதி வந்து அதை கொடுங்க வாங்குற ரிப்போர்ட் வாங்குறாரு. ரிப்போர்ட்டை செக் பண்ணால் அதில் வந்து இந்த பசங்களை அடிப்பதற்கான மெடிக்கல் ரிப்போர்ட் தராங்க. கடுமையாக நீதிபதி கடுமையாக சொல்லியிருக்காரு, ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீங்கள் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மெமோ கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, அந்த அம்மா நீங்கள் வரல ஒரு எஸ்ஐ அனுப்பிச்சுடுவாங்க. அந்த எஸ்ஐ கேட்குறாரு, இல்லை அவங்க வெளியே போயிருக்காங்க சார், எங்கள் பசங்களுக்கு அங்கேயே ஓன் போயிடுது. நான் ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, ஒரு வழக்கின் தன்மை நானே சொல்கிறேன். குற்றம் செய்தவர் இந்த பையனை எதுக்கு கூட்டு போனீங்க? இவன் மேலே வந்து ப்ரீவியஸ் கேஸ் இருக்குன்றீங்க. ரைட்டு, உங்களுக்கு என்ன கேஸ் இருக்குது? அது விசாரி முறையாக கொண்டு போ. அது முறையான டைமில் வந்து அந்த வீட்டில் அனுமதி வாங்கி அந்த பையனை கூட்டு போய் ஏன் காவல் நிலையம் கூட்டு போகல? எதுக்கு ஓபி கூட்டு போனீங்க? அவங்க கூட்டு போய் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி என்ன ஒரு உயிர் வந்து அவளுக்கு ஈஸியாகிடுச்சா? நான் தெரியாமல் கேட்குறேன். இதே காவல்துறையில் பல்வேறு காவல்துறையில் வேலை பார்த்து உங்கள் பசங்க மேலே இந்த மாதிரி வழக்கு இல்லையா? எவ்வளோ காவல்துறை வேலை பார்த்த பசங்க மேலே வழக்கு இருக்குது. அவங்க என்ன கூட்டு போயிருக்கீங்களா, அடிச்சிருக்கீங்களா, துணை சேர்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போது ஒரு சாமானிய பையனை அந்த பையனோட அப்போ வந்து டெய்லர், அவர் போலீஸ் சொல்ல கிடையாது. அப்போ காவல்துறை ஒரு சாமானியனை வந்து தூக்கி போய் அடிக்கும், மிதிக்கும், கொலை செய்யும். என்ன மனப்போக்கு? அது இந்த அம்மா புரவசிலா அம்மாவுக்குலாம் வந்து மென்டல் டிசார்டர். மென்டல் டிசார்டர் அது வந்து ஒரு தவறான ஒரு ஆண்களை பார்த்தாலோ யாரை பப்ளிக்கை பார்த்தாலோ அடிக்கிற ஒரு மென்டல் டிசார்டர். எங்களோட இதே காவல்துறையோட அவங்களோட ஜுடிஷியலில் போன மாதம் ஒரு சீனியர் வழக்கறிஞரை ஒரு 2 சேர்ந்து அடிச்சு போட்டாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன ஆக்சிடென்ட்? இந்த அம்மா வந்ததுலேருந்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வந்து பல்வேறு குற்ற வழக்கு. எத்தனை குற்ற வழக்கு நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, கரும்பாலை போடுறது, இன்னும் சொல்ல பசங்க கூட்டு போய் கேஸை போடுறது. தவறான யார் தவறு பண்ணுறோன்னா அவன் மேலே ஆக்சிடென்ட் தான் பண்ணு, தப்பு கிடையாது. சும்மா வந்து படிக்கிற பையனையோ திரும்பி வர பசங்களையும் சும்மா ஒன்றாக போட்டு என்ன செய்ய போகிறீங்க? காவல்துறை வந்து அந்த யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்க திருத்துங்க, அதை செய்ய மாட்டேங்கிறேன். அடிக்கிறது, கொலை பண்ணுறது, நான் வந்து தெரிஞ்சா சொன்னார். காலை உடிக்கிறது, காலை உடிச்சு என்ன செய்ய போறீங்க? இதனால என்ன உங்களுக்கு என்ன கிடைக்குது உங்களுக்கு? அப்போ உங்களுக்குள்ள அந்த புத்தி, அதாவது மென்டாலிட்டி சார், பைத்தியம் தான் வேலையை பண்ணும். ஒரு குரூர பைத்தியம். அண்ணன் சொன்னார், அவர் வீசி அவர் சொன்னார், ஜாதி பிடித்தவர் கிடையாது, காவல்துறையில் இருக்கவங்க வேலை செக்டார், அது ஜாதியாக வராது, அது ஆங்கிலேயர் கொடுத்து போன சிஸ்டமேட்டிக்கு. அவன் மேலே சொல்கிறதான் கேட்பான். அவனை தூக்கி அடினா அடிப்பான், கொலை பண்ணி பார்த்துக்குவான். எங்க அஜித்தோட அந்த வழக்கில் இவங்களை தெளிவாக சொல்லியும் 2 மாதம் இருக்குமா? அந்த பையன் 3 மாதம் இருக்குமா? எவ்வளோ அசால்ட்டை வந்து அடித்து கொண்டுட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்களே. அந்த குடும்பத்தை கூப்பிடுங்க, ரூபா கொடுத்துருவோம், வேலை கொடுத்துருவோம். நானே சொல்கிறேன், அந்த பையனை உயிரோடு கொண்டு வா. நான் முடியாதுங்க, சட்டைகளுக்கு போ, தப்பு பண்ணிட்ட, குற்றவாளி விட்டுருக்க. இதே மாதிரி ஒரு தவணை யாரோ ஒரு சைனில் செஞ்சால் நீங்கள் சும்மா விட்டீங்களா?
வழக்கு போட்டு ரொம்ப இந்நேரமா பண்ணிட்டீங்கல்ல. அப்போ காவல்துறையில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி தவறு செய்தால் அவர் மீது வழக்கு பாயாது. அதிகபட்சம் இந்த செஷன் அந்த செஷன் பார்த்துவாங்க, இல்லை காத்திருப்பட்டியில் வைப்பாங்க. ஆனால் இது மற்ற மாநிலம் அப்படி கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வழக்கு போடுறான், ரிமாண்ட் பண்ணுறான், அது ஏசியோ டிசியோ தூக்கி உள்ளே போடுறான். கடுமையாக இப்போ கூட நான் ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தேன், ஒரு ஐபிஎஸ் ரேங்க் எஸ்பிஎஸ் ரிமாண்ட் கொடுப்பாங்க. இதே மாதிரி வழக்குகள். அப்போது இதில் வந்து காவல்துறைக்கான சட்டம் என்ன இருக்குது? நீ படிச்சுதானே வந்துருக்க, உனக்கு குடும்பம் இருக்குல்ல, உனக்கு பிள்ளை இருக்குல்ல, நீ அப்பா தங்கச்சி அண்ணன் என்ன எல்லாம் குழான நீ எல்லாம் பிறந்திருக்க. பையனை நீ அடிச்சு கொள்ற, அவன் 25 வயசாக இருக்கான், அவனை அடிச்சு கொள்ற அளவுக்கு அப்போ என்ன வெளியே கேட்குறேன். கூட்டு போ, வழக்கு போடு, நீதிமன்றத்தில் ஒப்புற, நீதிபதி என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க. போய் அவனை போய் துன்புறுத்தி அடித்து கொண்டுட்டு அவன் போய் குதிச்சானா உடம்புல ஃபுல்லாக ரத்த காயம். இன்னைக்கு காலையில் வந்து J5 அவங்க நீதிபதி போய் பாடியை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக அவங்க சொல்கிறாங்களா ஒரு லொக்கேஷனுக்கு போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நீதிமன்றம் அப்புறம் எதுக்கு இருக்குது? நீதிமன்றமே தேவையில்லையே. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு நீதிமன்றம் தேவையில்லையே. கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி அடிச்சு கொள்றதுக்கு. அது இந்த அம்மா வந்து ரொம்ப குரியஸ் பண்ணுறாங்க. அதிகமாக இந்த அம்மா மேலே இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது. என்ன மாதிரி பண்ணலை உங்களுக்கு? எந்த அந்த அதிகாரம் என்ன யூஸ் பண்ணுறாரு? குங்குமம் வச்சிருக்கா? அதில் வந்து அவர் என்ன அவர் என்ன சொல்கிறாரு? சிறந்த ஆய்வாளர்கள் அவார்டு வாங்க. ஒரு கை கூசலை உன் வீட்டில் உடல் இறந்தா நீ எப்படி துடிக்கலாம்? சரி, நான் கேட்குறேன், தமிழ்நாட்டோட முதல்வர் சிஎம் இருக்காரு, அவங்க சான்றோட யாருக்கு இனிமேல் இறந்தா எப்படி நீங்கள் இதே மாதிரி காவல்துறை நீங்கள் டிவி காட்சி கொள்ளுவியா? அது பெரிய குற்றவாளியாக இருக்க போகிறாங்க. கை வைப்பியா? கையை வைக்க மாட்டேங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 40 பேர் கொண்டாங்கல்ல, ஒரு கூட்டம் வந்துச்சுல கரூரில் 40 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல. விஜய் மேலே ஒன்றாலும் வழக்கு போட முடிஞ்சா, ஒரு அரசு முடிஞ்சா, அந்த வண்டி டிரைவர் வளர்த்துக்க முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சவங்க கூட்டு போய் 15 செகண்ட் பெயிலில் விடுங்க. என்ன சட்டம்? யார் பாதுகாப்பு, யார் காப்பாற்றுறதுக்கு சட்டம் இருக்குது? சாமானிய மக்கள் தேசோட அப்பா காப்பாற்ற சட்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் கல்பிட்டு போலீஸ்னாலே மக்களுக்கு ஒரு தவறான ஒரு பார்வையை நீங்கள் தான் செஞ்ச வார்த்தையா? எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் நேர்மையாக இருப்பாங்க. காவல்துறையிலையும் நேர்மையாக அதிகாரிகள் இருக்காங்க. ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஏசி, டிசி நேர்மையாக இருக்காங்க. அவங்க நம்ம ஆன்சர் பண்ணுவோம், தவறே கிடையாது. ஏன்ப்பா தப்பு பண்ணுறானா உள்ளே போடு, தப்பு பண்ணலையான்னு வெளியே கொடுப்பான். ஏன்ப்பா தவளத்துக்கு உள்ள வச்சிருக்க, எதுக்கு நீ பண்ணுற அப்படி மாற்றணும். நீ வந்து பிறந்த கையில் எடுத்துட்டு அவனை அடித்து கொலை பண்ணு. நான் கேட்குறோம், எங்களுக்கு எதுவுமே வேணாம். தினேஷோட கொலைக்கு இந்த காவல்துறையும் இந்த மதுரை கமிஷனரும் இந்த மாவட்ட ஆட்சியரும் என்ன சொல்ல வரைய என்ன பொறுப்பு இல்லை. நாங்கள் இப்படியா செய்வோம் அப்படி பண்ணீங்கன்னா அஜித்தோட வழக்குக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அதே தான் சொல்ல போய். இன்றைக்கி காலையில் அண்ணன் என்டிடிபி வந்து ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுவோம். இந்த வழக்கை நாங்கள் சும்மா விடவே மாட்டோம். அவர் விட மாட்டார். ஆனால் அதுக்கு நல்லா தெரியும், விட மாட்டார். காவல் மரணம் மிக மோசமானதுங்க. இது வரைக்கும் இந்த கடந்த 2021 போய் பார்த்தீங்கன்னா 40-50 மரணங்களே இருக்குது காவல் மரணம். எல்லாரோட வட்டாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று பேக்ரவுண்ட் இல்லை, சாமானியம் முடியும். அப்போ எப்படி அது எப்படி நீ அடித்து கொள்றவங்களுக்குள்ள ஏழையாக இருக்கியா? பணக்காரரையும் எவன் சாக மாட்டேறியா? போலீஸ் சாக மாட்டேறியா? அப்போ போலீஸ் குற்றவாளியே இல்லையா? அது கொலையாக பண்ணலையா? தவறையே பண்ணலையா? அப்போது இந்த சட்டம் யாருக்கு செயல்படுது? கார்பரேட்டுகளுக்கும் பணக்காரனுக்கும் அதிகார வர்க்கத்தினருக்கும் தான் செயல்படுது இந்த காவல்துறை. இதே வந்து ஒரு பெரிய ஹை ரேங்க் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் கூட்டு போய் இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பியா குற்றவாளியை? நான் லிஸ்ட்டு தரேன். இதே அண்ணா நகரில் நான் லிஸ்ட்டு தரேன். பல்வேறு உயர்வுக்கு அவங்களோட பசங்க மேலே குற்ற வழக்கு இருக்குது. நான் லிஸ்ட் தரேன். கூட்டு போய் அடி, வழக்கு போட மாட்டேன். ஃபோன் பண்ணி சார் அந்த நாளைக்கு வழக்கு வருது சார், தம்பி அமுச்சு விடுங்க சார், அப்படியே பொத்துனாப்பில் பண்ணி இவனை சிக்கலாக தூக்கி அடிச்சு கொள்றது மிக கொடூரமான விஷயம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த காரணத்தை கொண்டும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்க உங்களோட
அமைச்சரோட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி சட்ட ரீதியாக இந்த வழக்கை நம்ம சந்திக்க வேண்டும். எந்த ஒரு வழக்கானாலுமே டிஃபால்ட்டாகவே மேஜிஸ்ட்ரேட் வந்துடுவாங்க. ஃபுட்டேஜ் வீடியோ பிடிச்சஸ் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பிஎம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. நம்ம கூட நிற்கலாம். பிஎம் பண்ணும்போது நம்ம ஃபேமிலி ஆட்களோ அவங்க சார்ந்த வழக்கறிஞர்களோ கூட நிற்கலாம். அது எல்லாமே இங்கே எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அங்கே எவனும் ஏமாற்ற முடியாமல் பார்த்துக்கணும். இன்ஜினியர் இருக்காரு அதெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் இன்ஜினியர் கொலை ஆயிடுச்சு. இனிமேல் கொலை நடக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஆல்ரெடி வந்து அச்சு வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மரணங்களை ஏற்பட்டால் கண்காணிக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் ஒரு குழுவை கொடுங்க. அதை சட்டத்தை அதுக்கு கொண்டு போடுறதுக்கு அதில் வந்து இங்கே எல்லாமே யோசிங்க. இந்த தம்பிக்குன்னே சொல்கிற மரணம் கடைசியாக இருக்கும். இனிமேல் இதுபோல் ஒரு மரணம் நடக்கவே கூடாது, நடைபெறவே கூடாது. அதாவது திரும்ப சொல்கிறேன், அரச பயணம் வந்து மோசமானது. அரச பயணம் நாளைக்கு என்னையும் கொள்ளணும், அண்ணனையும் கொள்ளணும், எல்லாத்தையும் கொள்ளணும். அவனுக்கு தேவையில்லை என்றால் நான் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கேங்க, எனக்கு வேலை பிடிக்கலைங்க, நான் வேலை அடிச்சு கொண்டு போயிடுறதா? அப்படி தான் அந்த மண்ணில் தான் உங்களுக்குள்ளே வாழ்கிறாங்க. இந்த காவல்துறைக்கு அது ஒரு மென்டாலிட்டி இருக்குது. மஞ்சள் ஒரு மென்டாலிட்டி இருக்குது. அதே மென்டாலிட்டி சார் முதல்ல கொண்டு போய் ஒரு மனநல மருத்துவங்களை கொண்டு போய் லெட்டர் வாங்கிட்டோம். தூங்கினா முதல்ல நீ இவ்வளோ நல்ல மண்ணில் இருக்காங்களா இல்லை மென்டலாக இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு தெரிவித்து வாங்கி ஃபிட்னஸ் சொல்லுவாங்க. ஃபிட்னஸ் நீங்கள் மித்தெல்லாம் கேட்குற ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அது மாதிரி நீங்கள் முதல்ல காவல்துறைக்கு 6 மாதம் முதல்ல ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் முதல்ல வாங்க. மக்களை இங்கே வாழ்றது பயமாக இருக்குது. ரோட்டில் போனால் ஹெல்மெட் போகணும் அப்படி அடிக்கிற, ட்ரிபிள்ஸ் போன பிடிச்சி அடிக்கிற பாவம் இல்லையா? கோட்டை யார் மேலே காமிக்கிற? உன் வீட்டில் அங்கே குப்பரை வேலைன்னா இவனை பிடிச்சி அடிக்கிறது, வீட்டில் சாலை இவனை பிடிச்சி அடிக்கிறது. கேட்டியா அவனை அடி கேட்டியா? எஸ்ஐ அவனை அடி எஸ்ஐ. என்ன மென்டாலிட்டி? இத்தனை காவல் நிலையத்தில் கம்ப்ளீட்டாக கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. இவரை இருந்துமே நீ குற்றம் பண்ணுறீங்க. கேமரா இருக்குது, மீடியாக்கள் இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, கையில் மொபைல் வச்சுருக்கோம், வீடியோ இருக்கிறோம், எல்லாமே இருந்தோம். இந்த அதிகாரத்தில் இந்த மமதையில் தீவிரத்தில் பண்ணுறீங்கன்னா உங்களை எப்படி திருத்த முடியும்? திருத்தவே முடியாது. நீ காவல்துறையில் இருக்கே லாயக்கற்ற பெண். இந்த பெண் பிரவர்சிலாம் முதல்ல இந்த லேடி வந்து வேலையை விட்டு தூக்கணும், வேலையை இருக்கக்கூடாது, டிஸ்மிஸ் தான் வாங்கணும். அப்புறம் தான் அடுத்து இது மாதிரி காவல்காரர்கள் பயப்படுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணும் போது பிரவர்சியாக டிஸ்மிஸ் பண்ணுற கோரிக்கை வைங்க. அப்புறம் தான் முற்றுப்புள்ளியே கிடைக்கும்.